ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி டேட்ஸ் பார் நல்ல ஈஸியான மெத்தடில் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் அதோடு இந்த லேயர் ரெண்டுமே நல்ல மெல்லிசாக தட்டி எப்படி செய்கிற அப்படின்ட்டு பார்ப்போம். ஏற்கனவே இந்த சேனலில் நிறைய பெருநாளுக்கு தேவையான மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னால் இந்த வீடியோவில் நடுவுலையும் கொடுக்குறேன், லாஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேட்ஸ் பார் செய்கிறதுக்கு நான் இதில் 500 கிராம் ஈச்சப்பழம் எட் பண்ணுறேன். இந்த ஈச்சப்பழத்தை ஃபஸ்ட்டுக்கு சீட்ஸோடு தான் நிறுத்து பார்த்தேன் 500 கிராம் வரத்துக்கு. அதுக்கப்புறமா இதோட சீட்ஸ் எல்லாம் கலட்டிட்டு இதில் எட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 கப் வாட்டரும் 1/2 கப் சுகரும் எட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற இந்த சுகர் எல்லாம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி இந்த டேட்ஸும் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். அல்ஹம்துலில்லாண்டு நோன்பும் முடிஞ்சிட்டு பெருநாளும் வர பார்க்குது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். இந்த டேட்ஸ் கொஞ்சம் கரைஞ்சி இந்த வாட்டர் லைட்டாக திக்காகிட்டு வரக்குள்ளக்கி நான் இதில் மறுபடியும் ஒரு 1/2 கப் வாட்டர் எட் பண்ணுறேன். இந்த டேட்ஸ் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரங்காட்டியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி பேஸ்ட் மாய்க்கு வந்தால்தான் இதை நாங்கள் அந்த டேட்ஸ் பாரில் எட் பண்ணக்குள்ளக்கி நல்லா லேஸ் ஆகிக்கும். பாருங்கள், இந்த டேட்ஸ் நல்லா கரைஞ்சி இதில் இருக்கிற இந்த வாட்டர் எல்லாம் வற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்திக்குது. உங்களுக்கு இன்னும் டேட்ஸ் கரையாத மாதிரி இருந்துச்சுனால் இன்னும் கொஞ்சம் இதில் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டுக்கு நிலக்கடலையே கொஞ்சம் கிரைண்டரில் அரைச்சிட்டு தான் எட் பண்ணுறேன். இது கொஞ்சம் இந்த கடிப்படுறதுக்கு மாதிரி இருக்கணும். மிச்சம் பவுடரை அரைக்காமைக்கு லைட்டாக பல்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இதில் நிலக்கடலை மட்டும் இல்லை, கஜு பாதாம் இந்த மாதிரியெல்லாம் எட் பண்ணிடலாம். இப்படி எட் பண்ணாலும் இது நல்ல டேஸ்ட்டாக தானேக்கும். இப்போ இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் டேட்ஸ் பாருக்கு மேலே இதை எட் பண்ணணும். இப்போ டேட்ஸ் பார் செய்யணும். இந்த பார் செய்கிறதுக்கு நான் இதில் பட்டர் 250 கிராம் எட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். சுகரை நான் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி தான் வச்சுக்கிறேன். இது இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு எட் பண்ணக்குள்ள தான் இந்த சுகர் நல்லா கரைப்படும். இது சரியாக 250 கிராம் சுகர் இருக்கும். இப்போ இதையும் எட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். ஒரே அடியாக சுகர் எட் பண்ணிட்டு இதை பீட் பண்ணக்குள்ளக்கு எல்லா இடமும் குயிக்காக பறந்துட்டுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை பீட் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1 எக்கையும் உடச்சி ஊற்றுறேன். எக்கும் இதோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு பீட் பண்ணிவிடுங்க. இந்த எக், சுகர், பட்டர் இது மூணும் சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் ஆகி பீட் ஆகி வரணும். இப்போ லாஸ்ட்டுக்கு 500 கிராம் கோதுமை எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக் மிக்சரில் எட் பண்ணுறேன். நீங்கள் மாவு எட் பண்ணினதும் இதை மிச்சம் பீட் பண்ணணும் இல்லை. இந்த மாவெல்லாம் லைட்டாக இந்த பட்டர் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு டோட பதத்துக்கு மாதிரி இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை நான் 2ஆக பிரித்து எடுக்கிறேன். இந்த பாரை வச்சு தட்டுறதுக்கு நான் கண்ணாடி தாள் தான் எடுத்திக்கிறேன். புக்குக்கு மேலுக்கெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லையா, இந்த கண்ணாடி தாள் தான் எடுத்திக்கிறேன் நான். உங்களுக்கு இதுக்கு பதிலாக சோப்பின் பேக் மேலுக்கு வச்சு தட்டுவோம் மேலும். அப்படி இல்லாட்டி பேக்கிங் ஷீட் அதோட அந்த கிளிங் ரெப் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வச்சு தட்டிலும். அதை விட எனக்கு இதுக்கு மேலே வச்சு தட்டக்குள்ளைக்கு இன்னும் நல்ல லேஸாக இருந்துச்சு. இந்த கண்ணாடி கவரை கீழக்கும் நான் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த டோவை வச்சதுக்கப்புறமா மேலுக்கும் கண்ணாடி கவரை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன். இப்படி தட்டக்கொள்ளைக்கு இது உங்களுக்கும் நல்ல மெல்லிசாவும் தட்டி எடுக்கலும். இந்த பாரை தட்டக்கொள்ளைக்கு நீங்கள் கீழுள்ள லேயரை கொஞ்சம் தடிப்பமாக தட்டணும். அப்போ தான் இதை கலட்டக்குள்ளே நல்லா ஈஸியாக வரும். இதை கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு தடிப்பமாக தட்டி விட்டதுக்கப்புறமா இந்த கண்ணாடி கவரை நான் கலட்டி விட்டுறேன். ட்ரேக்கு நல்லா பட்டரை அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் இது பேக் பண்ணிவிட்டு கலட்டக்கொள்ளைக்கு நல்லா ஈஸியாக கலட்டுறதுக்கு ஏழுமா இருக்கும்.
நான் இந்த ட்ரேயே இதுக்கு மேலே வச்சுட்டு சைடெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரே மேலுக்கு வச்சுட்டு இதோட அளவுக்கு நீங்கள் தட்டிட்டு லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே இந்த ட்ரேக்கு மேலே நீங்கள் வச்சிங்கனால் உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். பாறை ட்ரேக்கு மேலே வைக்கிறதுக்கு இந்த கண்ணாடி கவரோடையே அப்படியே தூக்கி எடுத்து இதை அப்படியே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயரை இந்த மாதிரி கண்ணாடி கவரில் தட்டிட்டு இதை அப்படியே மேலுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ட்ரேயில் வச்சே தட்டேலும். அப்படி தட்டினாலும் அந்த ஷேப் வந்து சம்டைம் ஒரே அளவுக்கு வராது. அதுக்காக வேண்டி தான் நான் இந்த கண்ணாடி கவருளுக்கே வச்சு இதை தட்டிட்டு இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கீழுள்ள லேயரை கண்ணாடி கவரில் வச்சு தட்டுறே கஷ்டமாக இருந்துச்சுன்னா ட்ரேக்கு மேலேயே வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பட்டரை ட்ரேயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டுங்க. அப்போ தான் கலட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சைடுக்கெல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த எடை இருந்து சொட்டி நான் இந்த மாவை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி விட்டேன் எல்லா சைடுக்கும். இப்போ இந்த டேட்ஸ் பேஸ்ட் வந்து நல்லா ஆறிக்குது. இப்போ இதை இந்த மாதிரி இதுக்கு மேலே எட் பண்ணுறேன். இப்போ இந்த டேட்ஸ் பேஸ்ட்டையுமே வந்து எல்லா பக்கமும் நல்ல ஷேப்பாக எல்லா இடமும் ஒரே அளவுக்கு வரதுக்கு நல்லா இந்த மாதிரி ஷேப்பாக தட்டி விடுங்க. நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஓல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். லாஸ்ட்டுக்கு ஏற்கனவே நான் தட்டி வச்சுருந்தேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. இப்போ அதையும் இதில் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் இந்த ஷீட்டை இதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே இதை தட்டி விடுறேன். இது செகண்ட் லேயர். இதை கொஞ்சம் நல்லா மெல்லிசாக தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டுக்கு தட்டினத்தை விட இதை கொஞ்சம் லைட்டாக மெல்லிசாக தட்டணும். மிச்சம் மெல்லிசாவும் தட்டாதீங்க, கொஞ்சம் லைட்டாக அந்த மெல்லிசாக இருக்கணும். உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளே விளங்கும் நான் இதை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா மெல்லிசாக தட்டிக்கிறேன். மிச்சம் மெல்லிசும் இல்லை, அதே மாதிரி மிச்சம் தடிப்பவும் இல்லை. இப்போ இதை வந்து மறுபடியும் இந்த டேட்ஸ் பேஸ்ட்டுக்கு மேலே வைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இது நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் நான் இதை வைக்கிறேன். இடையிக்கிற சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி மெல்லிசாக தட்டிட்டு இதுக்கு மேலே வைக்கிறேன். எல்லா டோவையும் வேஸ்ட் பண்ணாமைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெல்லிசாக தட்டிட்டு எல்லா சைடுக்கும் வச்சுட்டு இதை நல்லா ஷேப்பாக தட்டி விடுங்க. லாஸ்ட்டுக்கு நான் இந்த டேட்ஸ் பாரை நல்ல பெரிய ட்ரேயில் தான் தட்டி எடுத்துக்கிறேன். 15 சென்டிமீட்டர் அகலமும் நீட்டமும் அதே அளவு தான். லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே எக் வாஷ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ட்ரேயில் எல்லாம் தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 4 டோவாக இது பிரித்து வச்சுட்டு 2 ட்ரேயில் தட்டி எடுங்க. மேலால் வந்து எள்ளும் கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விடுறேன். எள்ளு எட் பண்ணுறேன், ஆப்ஷனல் தான். நான் இதில் செஞ்சு வச்சுருந்த ஈச்சி பழத்தோட பேஸ்ட் எல்லாமே இதில் எட் பண்ணினேன். எனக்கு இது கணக்காகவே வந்தது இது ஃபுல்லாக எட் பண்ணுறதுக்கு. அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். அவன்கிட்ட ஹீட் வந்து ஒவ்வொருத்தருது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சும்மா நார்மலாக நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹீட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து வைங்க. ஒரு 15 மினிட்ஸில் மாதிரி இது நல்லா கொஞ்சம் ஒரு சைடுக்கு மட்டும் கலர் வந்து மற்ற சைடு கலர் வரலை. இப்போ இதை மறுபடியும் திருப்பி வைக்கிறேன் மற்ற சைடும் நல்ல கலர் வரத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 30 மினிட்ஸ் ஆயினதுக்கப்புறமா இது நல்ல பேக் ஆகி நல்ல கலரும் வந்திக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் இது வந்து கீழக்கும் நல்லா கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி உடையிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் நீங்கள் பேக் பண்ணிடுங்க. எனக்கு இது கணக்காகவே வந்துருந்துச்சு. ஒவ்வொருத்தட்ட அவன்ட ஹீட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படிக்கு கொலைக்கு எல்லாருக்கும் இதே அளவுக்கு தான் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தான் பார்த்து உங்களோட அவன்ட ஹீட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி நல்ல கணக்கான ஸ்டேஜுக்கு பேக் பண்ணி எடுக்கணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க பேக்கிங் பண்ணுற அளவு, மற்றது வந்து அவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுற, மெஷரிங் கப்ட அளவுகள், இந்த மாதிரி நிறைய டவுட் எல்லாம் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோஸ் மட்டும் இன்ஷால்லா கண்டிப்பாக ஒரு நேரம் நான் மேக் பண்ணி போடுறேன். நான் இந்த டேட்ஸ் பாரை 64 பீஸாக கட் பண்ணி எடுத்தேன். இது வந்து நல்ல பெரிய ட்ரேயாக இருக்கிற சொட்டி ஒரே ட்ரிப்பில் வந்து பேக் பண்ணிவிட்டு 64 பீஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இது நல்ல கணக்காகவே வந்துருந்துச்சு.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேட்ஸ் பார் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல பெர்ஃபெக்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவுமே வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.